வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது இந்தியா டுடே தமிழ். இது சூப்பர் சண்டே. தமிழக அரசியல் நாள்தோறும் நடக்கும் முக்கிய தீர்ப்பங்கள், தகவல்கள் மற்றும் கிரவுண்ட் ரிப்போர்ட்களை என்னோட சேர்ந்து என் கொலீக் பிரமோத் மாதவ் உங்களுக்காக வழங்கியிருக்கிறார். முக்கியமான எல்லா அரசியல் அப்டேட்டும் உங்களுக்கு கொண்டு போகும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது நம்மளோட டாப் ஸ்டோரி என்னன்னா, இன்னைக்கு சென்னையில் நடந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியில் அதிமுகவின் சீனியர் லீடர்ஸ் தாவேகாவில் இணைந்தாங்க. இதில் சி விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் முக்கிய தலைவர்களை தாவேகால சேர்ந்தாங்க. அவர்களை ஆதவ் அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் வரவேற்றாங்க. இது வைத்து ரெண்டு முக்கியமான கேள்விகள் வருது. இது அதிமுகக்கு பிகினிங் ஆஃப் தி எண்டா? டஸ் தி ஸ்பெல் டூம் ஃபார் தெம்? ஒரு பக்கம் அதிமுக லீடர்ஸ் ஒவ்வொருத்தரை தாவேகா சைடுக்கு போகிறாங்க. அதனால அதிமுகவும் திமுகவும் தாவேகா மேலே போச்சிங் குற்றச்சாட்டுகளையும் லெவல் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் தேடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கொலீக் பிரமோத் மாதவ் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் பார்க்கலாம். என்னதான் நடக்குது அதிமுகன்றத இப்போ ஒரு பெரிய கேள்வியாக போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு இராணுவ கட்டுக்கோப்போட இருந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இது ஜெயலலிதா இருந்த வரைக்கும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, தமிழகத்தில் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கின்றது அவ்வளோ ஈஸியான ஒரு வேலை கிடையாது. ஆனால் அப்படி ஜெயிச்சு வந்தவங்களில் 6 பேர் அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டு அவங்க விலகிட்டு போயிட்டு தாவேகால சேர்றாங்க. முதல்ல 4 பேர் போய் சேர்ந்தாங்க. அவங்க 4 பேரும் வந்து சேர்றது எப்படின்னா, கீழே போயிட்டு ஸ்பீக்கர் கிட்ட ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் கிட்ட போயிட்டு அவங்க லெட்டரை கொடுத்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு மேலே போயிட்டு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவோட கேபினில் போய் அவங்க தாவேகால இணைஞ்சுக்கிறோன்னு சொன்னாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அஇஅதிமுகவில் மிக மிக முக்கியமான 2 தலைவர்கள் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க 2 பேருமே அந்த கரூர் புதுக்கோட்டை பெல்ட்டை சார்ந்தவங்க. அவங்க 2 பேரும் கட்சியிலேருந்து விலகுறாங்க. அவங்களுடைய எம்எல்ஏ போஸ்ட்டையும் ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு தாவேகால போய் சேர்றதுக்காக சும்மா போயிட்டு சேராமல் ஒரு பெரும் விழா மாதிரி ஒரு லொக்கேஷன் எடுத்து 4 பாயிண்ட்ஸ்ன்ற ஒரு இடத்துல அவங்களுடைய ஆதரவாளர்களையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே போய் சேர்றாங்க. இந்த ப்ரோக்ராமில் தாவேகாவுடைய பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அமைச்சர் செங்கோட்டையன் எல்லாமே இருக்கிறாங்க. சி விஜயபாஸ்கர் இதுக்குள்ள என்ன சொல்கிறாரு, நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே வந்து எங்கள் தலைமையில் சொன்னோம் நம்ம தாவேகா கூட கூட்டணி வைப்போம் அப்படின்னு. அதை அவங்க ஒத்துக்கலை. தேர்தலுக்கு பின்னும் சொன்னோம், அதையும் அவங்க ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு இந்த பிளேமை வந்து எடப்பாடி கே பழனிசாமி மேலே போடுறாரு. தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. தமிழ்நாடு அரசியலில் சத்தமான விசில் சத்தத்தை சத்தமின்றி மௌன புரட்சியாக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை நிகழ்த்தியிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கரூர் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சர் கண்டிப்பாக கரூர் வருவார். இவங்க 2 பேருமே சேர்ந்து புதுக்கோட்டையையும் கரூர் பெல்ட்டையுமே மொத்தமாக தாவேகாவுடைய ஸ்ட்ராங் பெல்ட்டாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எதிர்கட்சி கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அவங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக கனிமொழி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது தாவேகான்றது ஒரு வாஷிங் மிஷின் ஆயிடுச்சா? ஏன்னா இந்த சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க மேலே பல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ மட்டும் எப்படி இந்த தூய சக்தியில் இவங்க 2 பேரும் வந்து சேர்றாங்க? இது எப்படி அனுமதிக்கிறாங்க? இவங்க சேர்ந்துட்டனால அவங்களும் தூயவர்களாக மாறுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி கேட்குறாங்க. இதே மாதிரி பல கேள்விகளை எதிர்கட்சிகள் இப்போ கேட்க ஆரம்பிச்சு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிமுகவில் இருக்கிற மிக பெரும் தலைவர்கள் யாரெல்லாம் வெளியவே வரமாட்டாங்கன்னு நினச்சோமோ அவங்கெல்லாம் இப்போ தாவேகால போய் சேர்ந்து தாவேகா தான் அடுத்த அதிமுகவா ஆகின்றதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ எழுப்பப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே தமிழ். எங்களோட இந்த எபிசோடில் ஜாயின் பண்ணுறாங்க சுமன் சி ரமன், தாவேகாவோட ஸ்போக்ஸ் பர்சன் பமல் கந்தசாமி, திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன் சைதேஷ் சாதிக் ஜாயின் பண்ணுறாங்க. வணக்கம் எல்லாருக்கும். சுமன் சி ரமன் சார், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதான் பிகினிங் ஆஃப் தி எண்டா அதிமுகக்கு? அதிமுக வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லை என்றால் கரைந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா விஜயபாஸ்கர்
இரு விஜயபாஸ்கர்கள் மட்டுமல்ல, ஏற்கனவே உங்களுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். சோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு முக்கிய தலைவர்கள் எல்லாம் அதிருப்தியில் வேற இருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், எல்லோருமே அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னைக்கு இவர்களுடன் எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர் முன்னாள் அமைச்சர், அவரும் வந்து இன்னைக்கு தாவேகாவுக்கு சென்றிருக்கிறார். ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை முத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தாவேகாவே வந்து ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுப்போம் என்று கூறுவதற்கு இனிமேல் அவர்களுக்கு, ஏன்னா திரு விஜய் அவர்கள் 3 விஷயம் சொன்னாரு. நாம் பணம் வாங்க மாட்டேன், மத்தவங்கள பணம் வாங்க விட மாட்டேன், பணம் வாங்குனவங்கள சும்மா விட மாட்டேன். சோ இப்போ அந்த 3 வந்து போயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் 2 தான் இருக்கு. அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அது உண்மையா வருமா? வராதா? அப்படின்னு. ஆனால் இந்த இந்த தூய சக்திங்கிற அந்த இமேஜ் வந்து இனிமேல் தாவேகாவுக்கு பொருந்தாது. ஆ ஏன்னா ஒரு ஒரு 1 எக்செப்ஷன் 2 எக்செப்ஷன்னா இல்ல. என்ன கேட்டாக்க, இன்னும் கொஞ்ச நாள்ல திமுகல இருந்து ஒரு ஒரு 6, 7 தலைவர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி இவர்களை எல்லாம் இணைத்து விட்டால் தூய சக்தின்னு சொல்லிக்கலாமா? அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஒரு ஒரு வினோதமாக இருக்கிறது. ஆனால் இல்ல ஆனா இவர்கள் ஆனா சுமன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போச்சிங் சொல்ல முடியுமா? இது குதிரை பேரம். டவுட்டே கிடையாது. இப்போ குதிரை பேரத்துக்கு என்ன குவிட் ப்ரோகோ இருக்கணும். குவிட் ப்ரோகோ நமக்கு இன்னைக்கு தெரியல. நாளைக்கு ஆனா இருக்கும். இவர்களை தாவேகா வேட்பாளர்களாக இடைத்தேர்தலில் பை எலெக்ஷன்ல நிக்க வச்சாங்கன்னா அது குதிரை பேரம். அவ்வளவுதான். அது சட்டப்படி அது குதிரை பேரமாக இல்லாமல் இருக்கலாம். as per the definition of the law. பட் மாரலி தார்மீக ரீதியாக அது குதிரை பேரம். ஏன்னா குவிட் ப்ரோகோ இருக்கு. நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நாங்க வந்து உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறோம், எங்க டிக்கெட்ல நீங்க போட்டியிட்டு நீங்க ஜெயிச்சிருங்க, ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா மேபி ஒரு அமைச்சரவை கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம், அது வேற விஷயம். பட் இதுதானே குவிட் ப்ரோகோங்கிறது. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் ஹார்ஸ் ட்ரேடிங். ஹார்ஸ் ட்ரேடிங் தான் சொல்றீங்க. பமல் சார், உங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். தாவேகா எவ்வளோ வாட்டி மாற்றம் சொல்லிட்டே இருந்தாங்க, இதுதான் மாற்றமா? நல்ல மாற்றம் தான் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சார் சொல்றாரு இது குதிரை பேரம்னு. எந்த வகையில இது குதிரை பேரம்னு எனக்கு தெரியல. ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்கு, அது கவிழ்ந்துருச்சு, தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, பக்கத்துல உள்ள கப்பல்ல ஏறுறாங்க, அவ்வளவுதான். சரி, எப்படி ஹார்ஸ் ட்ரேடிங் நான் சொல்றேன். நான் எப்படி ஹார்ஸ் ட்ரேடிங் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இப்போ அவங்க இந்த பார்ட்டி ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் பைபோல்ஸ் இருக்கும். அந்த பைபோல்ஸ்ல டிக்கெட் கொடுப்பீங்க. அந்த பைபோல்ஸ்க்கு அப்புறம் அவங்க அமைச்சர் ஆனாங்கன்னா பவர் கொடுத்துருக்கீங்க. நான் சொல்றேன். இப்போ நம்ம இவங்க பார்ட்டி ஏடிஎம்கேல இருந்து வந்து டிவிகேல சேர்றத மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர, ஏன் வர்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பேச மாட்டோம். திமுக அதிமுக கூட்டணி சேரணும் முடிவு பண்ண பிறகுதான் இவ்வளவு ஆகுது. அவங்க அதிமுக ஏன் திமுக கூட கூட்டணி சேர போறீங்க அப்படின்னு இன்டர்னல் பாலிடிக்ஸ். அதுல 25 பேர் வந்து எதிர்க்கிறாங்க, எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு எதிராக அவங்க வந்து சபாநாயகர்கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த 25 பேர் மாவட்ட செயலாளர் இருந்து நீக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் இருந்து நீக்கிறவங்க மறுபடியும் போய் சாரி கேட்டு அங்க போறாங்க. அந்த போனாலும் மறுபடியும் மாவட்ட செயலாளர் கொடுக்கல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க ஒரு சட்டம் வச்சிருக்காரு. 20 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 20 மாவட்ட செயலாளர் முன்மொழிஞ்சாதான் தலைவராக முடியும்னு. அப்போ இதுக்கு அடுத்து இவர்கள் யாரும் தலைவர் பதவிக்கு வந்துடக்கூடாதுன்னு எல்லா மாவட்ட செயலாளரும் மாத்துறாரு. அவங்களுக்கு அங்க அதுக்கப்புறம் நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல. ஆப்வியஸா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனா தாவேகா இருக்க வர்றாங்க. இது அவர்களுடைய இன்டர்னலா உள்ள பிரச்சனைகளை தவிர தாவேகா வந்து யாரையும் நீங்க வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடல. வருகிறவர்களே நாங்க மறுக்கவும் இல்ல, வர்றவங்க வாங்க, அவ்வளவுதான். இதில் எந்த குதிரை பரமும் கிடையாது. ஓகே சார், இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, உங்க பார்ட்டில ஃபில்டர் இல்லையா? நீங்க தான் சொன்னீங்க, நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், நீங்க மாற்றம் பத்தி பேசுனீங்க. இவங்க சி விஜயபாஸ்கர் பத்தி நான் ஸ்பெசிஃபிக்கா பேசினேன்னு அவங்களுக்கு கூட கேசஸ் இருக்கு, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டீங்களா? வாஷிங் மிஷின் சொல்றாங்க திமுக. இல்ல, எதையும் நாங்க இக்னோர் பண்ணல. எங்க கிட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கு, கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி. கட்சியை பொறுத்தவரை எங்க கிட்ட கிட்டத்தட்ட 20-30 வருஷமா ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்க. யார் வேணாலும் வாங்க, அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, காலப்போக்கில் உங்களுக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். அது கட்சியோட நிலைப்பாடு. ஆட்சியை பொறுத்தவரை யார் வந்தாலும் சரி, நாங்க ஒரு பைசா தொட மாட்டோம்.
யாரையும் தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம். இதுல எந்த வேறுபாடும் கிடையாது. இவங்க வந்து சேர்ந்துறதுனால அவங்களுக்கு வந்து ஏதோ எக்ஸப்ஷனோ இல்ல ஒரு பாஸோ கிடைக்க போறது இல்ல. வழக்குகள் அது நடக்க போது நிரூபிக்கப்பட்டால் கட்சியை விட்டு தூக்கி போட போறோம், ஆட்சியில உள்ள தூக்கி போட போறோம். யாருக்கும் எந்த பாசம் கிடையாது. ஆனா இதே நேரத்துல இன்று திமுக அதிமுக கள்ள கூட்டணி அமைத்து தாவேகாவை ஆட்சியை விட்டு தூக்கணும் அப்படிங்கிறது திமுக குதிரை பேரம் பண்றது. இது எதுவுமே யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்தை தாவேகா மேல பழியா தூக்கி போடுறீங்க. ஆனா உண்மையா நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசவே மாட்டோம். சாதிக் சார் திமுக சாதிக் சார் நீங்க சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். அதாவது 2014 தேர்தலில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றியத்தின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் வடநாட்டில் ஒரு பிரச்சாரம் செய்தார். நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க. நான் காவுங்கா நான் கானே தேவுங்கா. இதான் மோடியோடைய முழுக்க. ஹிந்தி சூப்பரா இருக்கு. அது மாதிரிதான் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, தூய சக்தி, அரசியல் மாற்றம் எல்லாத்துக்கும் வித்தியாசமா இருக்கும். 50 ஆண்டுகள திமுகவை பார்த்துட்டோம், 50 ஆண்டுகள் அதிமுகவை பார்த்துட்டோம், இதுல காங்கிரஸை பார்த்துட்டோம். இது எல்லாம் இல்லாமல் ஒரு புதிய இடத்தில் புதிய அரசியலை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு பழைய குருடி கதவு திரடின்ற மாதிரி எந்த கட்சியும் செய்யாத ஒரு அசிங்கத்தை, ஒரு அவமானத்தை மீண்டும் இன்றைக்கு தன்னுடைய தேவைக்காக தாவேகா செய்து கொண்டிருக்கிறது. இங்க பேசினாங்க குதிரை பேரம் இல்ல, இதெல்லாம் அவங்களா வந்திருக்கிறாங்கன்ட்டு. நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் விஜயின் தலைமையை ஏற்று விஜயபாஸ்கரோ, CR விஜயபாஸ்கரோ, C விஜயபாஸ்கரோ, அனந்தனோ யாராவது கட்சி மாறி இருந்தால் இந்த விவாதமே தேவை இருந்திருக்காது. ஆனால் சட்டமன்றத்தில் ஒரு கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராகி அந்த கட்சியின் சின்னத்திலே நின்று வெற்றி பெற்ற பிறகு அந்த கட்சிக்கு துரோகம் செய்து வெளியே போவதைதான் குதிரை பேரம் என்று சொல்லுகிறோம். பேசுகிற தாவேகா பிரமுகர் அண்ணனிடத்துல கேட்பது, இடைத்தேர்தல் வந்தால் மீண்டும் அந்த இடத்தில் ராஜினாமா செய்தவர்கள் நிற்பார்களா அல்லது தாவேகாவில் தோற்று போன பழைய வேட்பாளர் நிற்பாரா? உறுதி சொல்ல முடியுமா? அரசியலின் உச்சகட்ட, அதாவது வடநாட்டில் ஆபரேஷன் தாமரை அப்படின்ட்டு பாஜக நடத்தியது. மணிப்பூர்ல, அருணாச்சலத்துல, கோவால, மத்திய பிரதேசல, டெல்லியில, ஹரியானால ஆபரேஷன் தாமரை நடத்திய போது இதே காங்கிரஸ் கொக்கரித்தது, விமர்சனம் செய்தது, நீதிமன்றம் போனது, இது ஜனநாயக படுகொலை என்று சொன்னது, ஜனநாயகத்தின் அவமானம் என்று சொன்னது. அந்த காங்கிரஸ் இன்று விஜய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டு சொல்லுகிறது, விருப்பம் பட்டு போனால் அதை எப்படி குறை சொல்ல முடியும்? ஒரு பதவி படுத்துகிற பாடு, ஒரு கூட்டணி படுத்துகிற பாடு. சரி, பமல் சார் உங்க ரெஸ்பான்ஸ். அதாவது சாதிக் என்ன சொல்றாரு, இது வந்து குதிரை பேரம் தான் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் வந்திருந்தால் குதிரை பேரம் கிடையாது, எலெக்ஷனுக்கு அப்புறம் வரப்போய் குதிரை பேரம் சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் தானே அவங்க வந்து தோத்து போனாங்க. தோத்து போனதுக்கு அப்புறம் தானே திமுக அதிமுக கூட்டணியே பேசினாங்க. இங்க கட்சி உடைந்ததுக்கு காரணமும் அந்த பேச்சு தான். அங்க கூட்டணி, அந்த கூட்டணியில உள்ள கட்சிகள் திமுக விட்டு வர வேண்டிய அவசியம்ங்கிறது இல்லாம தான் இருந்தது. எங்களுக்கு தேவை இருந்தது, நாங்க ஓப்பனா லெட்டர் கொடுத்தோமே தவிர அவசியம்னு ஒண்ணு அங்க இல்லாம இருந்தது. ஆனால் இவர்கள் எப்போது அந்த கட்சியில தான் போய் எடப்பாடியை நாங்க சிஎம் ஆகுறோம்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்க போல்டா வெளியில வர ஆரம்பிச்சாங்க. தப்பு செய்யறது ரெண்டுமே திமுக அதிமுக. எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த தப்பு நடக்குது, அதனோட விளைவுதான் இது. இல்ல, இது தாவேகா இருக்கிற குற்றச்சாட்டை பதில் சொல்ல துப்பு இல்லாமல் திசை மாட்டுகிற வேலையாக ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொன்னால் அந்த பொய் உண்மையாகிவிடும் என்று திமுக அதிமுக எது பொய் சொல்றீங்க? திமுக அதிமுக டாக்ஸ் சார், எவ்வளவு பேர் இப்போ எவ்வளவு லீடர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி டாக்ஸ் இருந்துச்சுன்னு, மீட்டிங் கூட நடந்துருச்சுன்னு பொய் சொல்றீங்க. மேடம், உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றேன். திமுக அதிமுக கூட்டணி வந்தால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கள் கூட்டணியிலே இருந்த, எங்கள் கூட்டணியில் அங்க வகித்து எங்கள் திமுக தொண்டரின் உழைப்பை பெற்று வியர்வை சிந்தி வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தையோ, காங்கிரஸோ, இடது கம்யூனிஸ்டோ, வலது கம்யூனிஸ்டோ, முஸ்லீம் லீக்கோ அவர்களே 48 மணி நேரத்தில் 4 நாளில் அணி மாறி வேறு அணிக்கு போய் அதிகாரத்தை பெற முடியும் என்று சொன்னால், நாளைக்கு இந்த நாட்டுக்கோ, மொழிக்கோ, கலாச்சாரத்துக்கோ, தமிழின் பண்பாடுக்கோ விஜய் கட்சியால் ஆபத்து வந்தால், தமிழை காப்பதற்கு, தமிழ்நாட்டை காப்பதற்கு ஒன்று சேர்ந்தால் என்ன தவறு? இதே உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் ஒன்று சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்கலையா பாஜக வீழ்த்தணும்ட்டு? அப்படி சூழ்நிலை இல்ல. எதிர்காலத்தில் வந்தாலும் அது தவறல்ல, பொது எதிரிதான் பார்க்கப்பட வேண்டும். நான் அந்த நோக்கத்துல சொல்றேன்.
பமல் இல்ல சார் உங்க முழு ரெஸ்பான்ஸ். ஆனா பூசணிக்காய் இவ்ளோ முழு இவ்ளோ சொல்றேன் பூசணிக்காவை சார். நீங்க சோத்துல நீங்க மறைக்கிறாரு நீங்க அண்ணன். கான்ஸ்டன்ட்டா இந்த கூட்டணி பத்தி பேசுறீங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தவிக்க கூட அவ்வளோ டிஃப்ரெண்டே இல்லையே சார். யாரு ஏன் இல்ல வருவாங்க நீங்க டோர்ஸ் இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டே எல்லா அக்செப்ட் பண்றீங்க. துறைகளிலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா துறைகளிலும் ஊழல் இல்ல, லஞ்சம் இல்ல. அதை நிரூபிச்சு காட்டியிருக்கோம். நாங்க ₹1 தொட எந்த மாட்டோங்கிறத விஷயத்துல நிரூபிச்சு காட்டியிருக்கோம். எந்த விஷயத்துல யாரையும் தொட விட மாட்டோங்கிறத நிரூபிச்சு எந்த காட்டியிருக்கோம். விஷயத்துல எல்லா ஊழல் இடத்துலயும் இல்ல? மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கோம். தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பிளஸ் மின்சாரத்துல படிப்படியா அடுத்தடுத்த திமுக மாற்றங்கள் எந்த வரும். விஷயத்துல கேக்குறாங்க அதுக்குண்டான சார்? எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டுல சார் மக்கள் எல்லாரும் அதை உணர நேத்து ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையை இன்னைக்கு சுத்தி 12 இடத்துல இங்க மக்கள் பிசினஸ் மறியல் பண்ற எத்தனையோ மின்சாரம் பேர் இல்லைன்னு வந்து எல்லாம் ஓப்பனா வந்து பேசுறாங்க. இந்த அரசுல லஞ்ச ஊழல் இல்ல அப்படின்னு பள்ளிக்கூடம் நடத்துறவங்க பேசுறாங்க. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போனீங்கன்னா காசு வாங்காம ரிஜிஸ்டர் நடக்குதுன்னு பேசுறாங்க. பட்டா வாங்கும் போது காசு வாங்காம பட்டா மாறுது பேசுறாங்க. சார் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஊழலை ஒழிச்சிருக்கோம். இந்த விஜய் அரசு பாஸ்கர் மத்த நாள்ல பாஸ்கர் இருந்து பத்தி மட்டும் நான் பேசுறேன். விஜய் பாஸ்கர் மட்டும் பத்தி நான் பேசுறேன். டிஸ்ப்ரப்போர்ஷனட் அசெட்ஸ் கேஸ், குட்கா ஸ்கேம்ல அவங்க பேர் வந்துடுச்சு. இதெல்லாம் நடந்துருச்சு சார். டிவேக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2023ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டு 35 crores டிஸ்ப்ரப்போர்ஷனட் அசெட்ஸ் சொன்னாங்க. அதெல்லாம் ஓகேவா? அது ஊழல் இல்லையா? இல்ல நான் இதைத்தான் நாங்க 2 விதமா பிரிச்சு சொல்றோம். ஒண்ணு, கட்சியை பொறுத்தவரை நீங்க யார் வந்தாலும் கட்சியில சேர்றது விஷயம் கிடையாது. அதற்காக இதற்கு முன்னாடி அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் அழியாது. அது என்ன சார்ஜ் ஷீட் இருக்கோ அது போக்குல அந்த விசாரணை நடக்கத்தான் செய்யும். அதுல அவங்க வந்து குற்றவாளியும் தீர்ப்பாச்சு அப்படின்னா அதற்குண்டான தண்டனைகள் அவர்கள் பெற்றுத்தான் ஆகணும். இங்க வந்ததுனால யாரையும் சுத்தப்படுத்தவெல்லாம் இல்ல. இங்க வர்றவங்க வந்து கட்சி வேற ஆட்சி வேறன்னு பிரிச்சு பாத்துக்கணும். ஆட்சியில நாங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்கோம். ஆட்சியில ஒரு பைசா தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம். கட்சியில ஓகேயா சார்? என்ன சார் சொல்றீங்க? கட்சியில ஓகேயா? தொட மாட்டோம், நாங்களும் தொட மாட்டோம். கட்சியை பொறுத்தவரை வர்றவங்க யார் வேணாலும் வாங்க. ஏற்கனவே 30 வருஷமா கட்சியில இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை ஒரு வழங்கப்படும். ஹிஸ்டரி ஷீட்டர் அலோவ் பண்ணுவீங்களா? ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் நீங்க பார்ட்டில அலோவ் பண்ணுவீங்களா சார்? ஒரு காரணத்துக்காக மட்டும் அவர்களுடைய ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் கூட நீங்க சரி ஓகே வாங்க இன்வைட் பண்ணுவோம் அலோவ் பண்ணுவோம் சொல்வீங்களா? ஹிஸ்டரி ஷீட்டர் கூட அலோவ் பண்ணுவீங்களா சார்? அப்படின்னா கேட்கல. உங்க பார்ட்டில அந்த லாஜிக்கோட நீங்க ஹிஸ்டரி ஷீட்டர் கூட அலோவ் பண்ணுவீங்களா பார்ட்டிக்குள்ள? ஒரு கிரிமினல்ல இல்ல எல்லாருமே இப்ப ட்ரையல் தானே போய்கிட்டு இருக்கு. இல்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. எல்லாமே உண்மைதான். ஆனா இங்க வர்றதுனால அது என்ன இப்ப பாத்தீங்கன்னா ஜனவரியில டிஸ்ப்ரப்போர்ஷனட் அசெட்ஸ் கேஸ்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. சுமன் சி ரமன் சார் பிப்ரவரியில அத முடிச்சு வச்சிடுறாங்க. அந்த வேலைகள் இங்க நடக்கலையே. ஆக்சுவலா திமுக ஆட்கள் இத வந்து சுமன் அண்ணன் பேசுறாரு. அவர் பேசுறது கூட ஓகே. ஆனா திமுக ஆட்கள் இத பத்தி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஓகே சாதிக் சார் உங்க ரெஸ்பான்ஸ். எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க. திமுகல சேர்ந்தால் அந்த வழக்கு முடிச்சு வைக்கப்படுகிறது. தாவேக அப்படி கிடையாது. அவர்களுடைய வழக்கு அவர்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை அவர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அவ்வளவுதான். சரி சாதிக் சார் இப்ப பம்பல் கந்தசாமி அவர்கள் பேசினார் திமுகவில் சேர்ந்தால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டதுன்ட்டு. யார் சேர்ந்தார்கள், எந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டதுன்னு இந்த விவாதம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து சொல்லணும். ரெண்டாவது இன்னொரு செய்தி, 40 நாளில் விஜய் ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. எங்கேயுமே ஊழல் இல்லைன்ட்டு ஏதோ சொல்லுவாங்களே, கேட்கறவன் கேனைன்னு தெரிஞ்சா கேட்கறவன் இதுல நெய் வடிதுன்ற கதையா கதை விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜூனியர் விகடன்ல டைம் லைன் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் தொழில் அதிபர்களை தொழில் துவங்கர்களை மிரட்டி கடந்த ஆட்சி லஞ்சம் கேட்டார்கள் என்று பேட்டி தாருங்கள் அப்படின்னு அமைச்சர் மிரட்டிதாக செய்தி வந்திருக்கிறது. இவர் சொன்ன கல்வி நிலையங்களுக்கு அனுமதி தருகிற இவர்கள் பயத்தில் இவர்களா வெளியிடுறது இல்ல. ஜூனியர் விகடன் எங்களுது இல்ல, உங்களுக்கு முட்டு கொடுத்தவங்க. அம்பேத்கர் புக்கு வெளியிட்டீங்கல்ல விஜய வச்சு, அந்த கம்பெனி தான் எங்க கம்பெனி இல்ல. இங்க வந்து அப்படி எல்லாம் நடக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நீங்கள் திமுக ஒன்றும் உத்தம புத்திரர்கள் கிடையாது. அதுக்கு இந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அது இயல்பாவே நடக்குது. பள்ளி கல்வித்துறையில பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடத்து தாளாளர்களும் வந்து பேட்டியே கொடுக்குறாங்க. ஓபனா பேட்டி கொடுக்குறாங்க. டிபிஐல செகண்ட் ஃப்ளோர்ல ரூம் வச்சுக்கிறாங்களாமே. அந்த ரூம்ல தான் லஞ்சம் எல்லாம் வாங்குறாங்களாமே. நீங்க முடிச்சீங்களா? பேசலாமா? பேசுங்க. சாதிக் சார் சொல்லுங்க. குறுக்கிட மாட்டீங்கல்ல இப்போ? நீங்கள் சொன்ன கல்வி நிலையங்களுக்கு அனுமதி பெறுவதில்
முறைகேடு நடந்ததா நீங்க சொன்ன எஃப்ஐஆர், நீங்க போட்ட எஃப்ஐஆர், உங்கள் காவல்துறை போட்ட எஃப்ஐஆர் எடுத்து படித்து விட்டு இந்த விவாதத்துக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா அது ஆரோக்கியமா இருந்திருக்கும். எஃப்ஐஆருக்கும் நீங்க சொல்வதற்கும் 100% முரண்பாடு இருக்கிறது. ஒண்ணு. இரண்டாவது, அமெரிக்காவிலிருந்து வருகை தந்த ஒரு RSS ஆதரவாளர் பேட்டி கொடுத்தது நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்கள் கல்வி நிறுவனம் துவங்குவதற்கே இந்த குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் ஒரு கல்வி நிறுவனத்தை சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். எங்களிடத்திலே பணம் கேட்டார் என்று. ஆனால் அந்த கல்வியின் தாளாளர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் கல்வி நிறுவனம் அனுமதி பெறுவதற்கு ஒரு நயா பைசா கூட செலவு பண்ணல. ட்வீட் போட்டவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னைக்கு அவர் மீது திமுக அவதூறு வழக்கு போட இருக்கிறது. வேற முடிச்சிடுறேன், இருங்க முடிச்சிடுறேன். அடுத்து நான் சொன்னது இன்னைக்கு வந்திருக்கிற ஜூனியர் விகடன் டைம்லைன் செய்தியை தான் சொன்னேன். கல்வி நிறுவன செய்தியாக இருந்தாலும் நாளைக்கு உங்களால் மிரட்டி பேட்டி தர இருக்கிற தொழில் துவங்குற தொழிலதிபராக இருந்தாலும் கடந்த ஆட்சியில் லஞ்சம் கேட்டார்கள் என்று சொல்லி உங்கள் அமைச்சர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். ஒண்ணு. எங்கள் ஆட்சி தூய ஆட்சி, எல்லோருக்கும் வித்தியாசமாக இருக்கும், எல்லோருக்கும் மாற்றமா இருக்கும் என்று சொன்னால் உங்கள் ஆட்சியின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் அவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தியதாக வீடியோ வந்து அது இன்னைக்கு மாற்று கட்சி அரசியல் சேர்ந்தவர்லாம் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். இதுவரையில் உங்கள் முதலமைச்சர் வாயை திறந்து பேசினாரா? ஒண்ணு. ஊழலே இல்ல, 40 நாள்ல சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னு இருக்கீங்க. 40 நாள்ல 270 பாலியல் போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 150 கொலைகள் நடந்திருக்கிறது. ஏறத்தாழ 50 கொலை முயற்சி வழக்குகள் நடந்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட திருட்டு நடந்திருக்கிறது. சென்னையில் பைக் ரேஸ் சர்வசாதாரணமாக நடந்து நேத்து 4 இடத்துல விபத்து ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை கையை கட்டி வேடிக்கை பார்க்கிறது. அதை விட உச்சக்கட்ட குழப்பம் இந்த நான் முடிச்சிடறேன் மேடம். இந்த சரத்குமார் விஷயத்தை திசை திருப்ப நீங்கள் எம்எல்ஏ விலைக்கு வாங்குவது திசை திருப்பதற்காக நேற்று தினம் தமிழ்நாட்டின் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திமுகவை சேர்ந்தவர்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினார்கள். இதை சொல்வதற்கு முதலில் ஆளுங்கட்சி எம்எல்ஏ வெட்கப்பட வேண்டும். காவல்துறை அது பத்தி இன்னொரு 2 நிமிஷம்ல பேசுறோம் சார். அது நெக்ஸ்ட் டாபிக் எங்களோடது. ஆனா நீங்க ரொம்ப நிறைய விஷயம் பேசுனீங்க. பமல் சார், உங்க ரெஸ்பான்ஸ். அதாவது சரத்குமார் அப்படிங்கிற அமைச்சரை பத்தி பேசினாரு. அந்த வீடியோ எந்த காலகட்டத்துல வெளியிட்டது, அது ஒரு 10 செகண்ட் கிளிப்பிங்க வச்சு இவங்க ஒரு கதை கட்டுறாங்க. அந்த வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோக்கு பின்னாடி போய் இவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணதே திமுக அதிமுக கூட்டணிங்கிற பேச்சை மறைக்கிறதுக்கு தான். இவர்கள் செய்யறது எல்லாமே இவங்க தான் வந்து டைவர்ட் பண்றதுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆட்சி நல்லா போய்கிட்டு இருக்கு, எல்லாரும் இங்க தாவேக்காவை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக திமுக கூட்டணியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்ணன்னு தெரியல. ஸ்டாலின் அவர்கள் வந்து இவர்களுக்கு வந்து நம்ம கூட்டணி கட்சியை தான் நம்ம அனுப்பி வச்சிருக்கோம். அதனால நான் பேசிக்கிறேன், நீங்க நான் பேசினா நான் பேசும்போது நீங்க பேசுனா எனக்கு கேட்காது. நான் பதில் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க இடைமறிக்காம இருங்க. பதில் பேசிக்கிட்டு இருக்கேன், முடிச்ச உடனே நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஆட்சி நிக்காது, 107 சீட்டு தான் வச்சிருக்கோம், நம்மளுடைய கூட்டணியை நம்ம அவங்களுக்கு அனுப்பி வச்சிடலாம், நம்ம இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம், என்னெல்லாமோ கற்பனை கோட்டையில இருந்தாரு. அதனாலதான் வந்து 6 மாசம் டைம் கொடுக்குறோம், நாங்க அதை பத்தி பேச மாட்டோம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இங்க எல்லாமே தவிடி பொடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு சைடு இவர்கள் வந்து கூட்டணி பேசினதுனால ஒரு கட்சி உடையுது, ஒரு சைடு ஒரு கூட்டணி உடையுது. இனிமேல் தனித்து விடப்படுவோங்கிறது அவருக்கு தெரியுது. அப்போ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இந்த ஆட்சியை கவுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்ப திமுக அதிமுக கூட்டணி பேசுறத ஃபர்ஸ்ட் மறைக்கணும். அதுக்கு மடை மாற்றுறதுக்கு இவங்களா ஒரு கிளிப்பிங்க வச்சு அந்த கிளிப்பிங்க்கு அர்த்தம் கற்பிக்கிறாங்க. அந்த கிளிப்பிங் உண்மையா பொய்யா அப்படிங்கறத தாண்டி அது எப்ப வெளியிட்டது? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. யாருடைய ஆட்சி? நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தாராளமா கிடைச்சதா? நீங்க தான் உண்மையை சொல்லணும். அது இல்லாம அது என்ன நடந்தது அப்படிங்கறத அந்த அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த அமைச்சர் விளக்கம் கொடுத்தது நீங்க சொன்னதுக்கு பதில் அவரே. அந்த அமைச்சர் தாம்பரத்துல மிக சிறப்பாக அவருடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மிகச்சிறந்த நிர்வாகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த அமைச்சர் துறையிலையும். ஆனா இவர்கள் மடை மாற்றுவதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க. திமுக எப்போதுமே ஒரு வேலையை செய்யும். ஒரு கள்ள தூக்கி போட்டு இது நாங்க தப்பு செய்யலாம்னு எதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மூவ் பண்ணிட்டு போய் மறுபடியும் இன்னொரு கள்ள தூக்கி போடுவாங்க. அதுதான் இப்ப வந்து சரத்குமார் அவருடைய மேட்டர்ல இருந்து இப்ப மறுபடியும் வந்து நேற்று வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே. நேற்று கூட RS பாரதி வந்து
அல்டிமேட்லி சுமன் சீராமன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த லாஸ்ட் 1 வீக்ல கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்துட்டு சரத்குமார் இல்லைன்னா இந்த இப்போ அதிமுக எல்லாரும் வராங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் பாமல் சார், ஒரே ஒரு நிமிஷம் கேள்வி கேட்குறேன் சுமன் சீராமன் சாருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கிளியரா ஒரு மெசேஜ் இருக்கு. தாவேகா ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஒன்றுமே இல்லை சார். அதே சேம் பாலிடிக்ஸ், சேம் பார்ட்டிஸ், எல்லா பார்ட்டிஸ் சேம் தான். இல்ல அதுதான் வந்து வருந்தத்தக்க வகையில அமையுது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது முதலமைச்சர் வந்து அவர் ஒரு வாக்குறுதி தொடர்ந்து கொடுத்தார். ஸோ அந்த வாக்குறுதிகளை நம்பி தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ அடிப்படையா இது திமுகவுக்கு பேசுறதுக்கு அருகதை இருக்கா இல்லையாங்கிறது தட்ஸ் அ செப்பரேட் டிபேட். இப்போ உதாரணத்துக்கு வைத்தியலிங்கம்னு முன்னாள் அண்ணா திமுக அமைச்சர் திமுகல சேர்ந்தாரு. சேர்ந்த சில வாரங்களுக்குள்ள அவருக்கு எதிராக இருந்த கேஸ்ல க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அவருக்கு சாதகமாக. ஸோ இதெல்லாம் வந்து திமுக செஞ்சாங்க. திமுக காலத்துல இது நடந்துச்சு. நீங்க திமுக மாதிரி இருப்பதற்காக மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கல. அப்படி வேணும்னா திமுகவுக்கு வாக்கு போட்டிருப்பாங்க. மாற்றமா இருப்பீங்கன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பெரும் அளவுல ஊழல் குற்றச்சாட்டுகள். எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதும் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட்ஸ் கேஸ் இருக்கு. அவரும் முன்னாடி கைது செய்யப்பட்டவர். சோ இது வந்து இவர்களை எல்லாம் நீங்கள் கட்சியில் சேர்த்தால் உங்களுக்கு 2 விஷயம். ஒன்று, உங்கள் கட்சியில் இவங்க தே ஆர் ஃபார் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ். தவேகாவினரை விட இவங்களுக்கு அரசியல் அனுபவம் அதிகம். முன்னாள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். பல ஆண்டு காலம் அரசியல் தாவேகாவினரே வந்து சைட்லைன் பண்ணிடுவாங்க கொஞ்ச நாள்ல. 2வது, தாவேகாவுக்கு இது தாவேகா நாங்கள் தான் மாற்றம் அப்படின்னு சொல்ற அந்த பிளாங்கே போயிடும். இன்னும் ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா, நீங்க எந்த அடிப்படையில் இவர்கள் நாங்கள் மாற்றம், நாங்கள் தூய சக்தி, ஆமா, நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். கம்ப்ளீட்லி நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். திஸ் வில் ஸ்பாயில் தி இமேஜ் ஆஃப் த பார்ட்டி. இட் இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் டு ஸ்பாயில். சரி, பார்க்கலாம்.